திரு தமிழ்மணி, இதுவரை இல்லாத தேர்தல் களம், அதிக வாக்குப்பதிவு அப்படின்னு நம்ம காலையிலேருந்து பரவலான இந்த கருத்துக்கள் தொடர்கிறத பார்க்குறோம். ராம்கியோட கருத்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க தமிழ்மணி? சார், ஒரு விஷயம் நான் தீவிரமாக பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாளிலிருந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ ஓட்டு யாரும் பதிவாகலை. அது ஒரு யாரும் மறுக்க முடியாது. அது ஏ காரணமாக பி காரணமாக நான் இப்போ அது உள்ள அந்தளவு எனக்கு அறிவு பத்தலை, அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும். ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்து நடந்த தேர்தல்களிலேயே தமிழ்நாட்டில் மிக அதிகமான வாக்குப்பதிவு. இதுதான் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்குது. இது ஏதோ தமிழ்நாட்டு நம்மளை விட வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதனால் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏற்பட்டு விட்டதாக நான் கருதவில்லை. அதை நீங்களும் ஒரு வகையாக அங்கீகரிச்சிருக்கீங்க. இங்கே 4 பேருக்கு மேலே நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி 5 பேரை உட்கார வச்சு அது இங்கே பிரதிபலிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். எனக்கு ஒரு விஷயம் பெரிய மகிழ்ச்சி, 56% தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மொத்த வாக்கு பதிவாகி ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் ஆகியிருக்கு. அதெல்லாம் உண்மையாகவே மக்கள் தேர்ந்தெடுத்ததா? நீங்கள் 234 ஓட்டு கூட வாங்கினா ஒரு கட்சி ஜெயிச்சிட முடியும், ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஓட்டு கூட. ஆனால் இந்த அளவு ஓட்டு போட்டு படிக்கிறது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரு உண்மையான ஜனநாயகத்தினுடைய வெற்றின்னு நாம் மனசார ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை இதுவரைக்கும் வந்த எல்லா கவர்மெண்ட்டுமே தனக்கு முந்தி இருந்த கவர்மெண்ட்டு பெட்டரு, அவன் உத்தமேன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ போன தடவை தேர்தல் என்னங்கன்னா அந்த கவர்மெண்ட் மேலேயும் குறைகள் இருந்துச்சு. அடுத்து வந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், நான் பார்ட்டி பேரே சொல்லலை, புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. ஆகா, அவன் எவ்வளோ தேவையில்லடா இவங்க பண்ணது, அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ வர்ற கவர்மெண்ட்டு அதை மாற்றிச்சுன்னால் நான் மகிழ்ச்சியுடையவனாக இருப்பேன். 1. 2வது, இந்த இதுவரைக்கும் நான் கணித்தது, முந்தா நாள் நான் வந்திருந்தேன், அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வருது. கடந்த ஒரு வாரம் 10 நாட்களில் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வருது. தென் மாநிலங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அதிமுக ஓபிஎஸ் போயிட்டார், சசிகலா இல்லைன்னா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பாதிப்பெல்லாம் அதிமுகவை தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கலாம். அந்த எதிர்பார்த்த அளவுக்கு, பயமுறுத்தப்பட்ட அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன்னா டைம் இல்லை மற்றவங்களுக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருக்கிறது. யார் வேணால் வரட்டும், ஏன்னா உண்மையான ஜனநாயகங்கிறது. சார், 41 பேர் இறந்து போன ஒரு நிகழ்ச்சியில் சிபிஐயில் கொடுத்து 7 மாதம் ஆகியும் சிபிஐ கண்டுபிடிக்கலைன்னா சிபிஐ வேணுமா நமக்கு? தண்ட சம்பளம் இல்லையாது? நான் விஜய்க்கு பங்கு இருக்குன்னு சத்தியமாக சொல்லலை, எனக்கு தெரியாது. ஆனால் 7 மாதம் கழித்தும் இவ்வளவு பெரிய வழக்கில் சிபிஐ கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது தண்டச்சோராக வேலை செய்கிறாங்களா? அதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை வச்சு நீ பார்வையிடுன்னு சொன்ன பிறகும் 7 மாதத்தில் இதுவரை சார்ஜ் ஷீட்டு போடலை, யாரையும் சிபிஐ கைது பண்ணலை, எதுவும் காமிக்கலை. அது இந்த தேர்தல் முடிவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும். அவர் விஜய்க்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் தேர்தல் முடிவு இம்பேக்ட் இருக்குது. சம்பந்தம்னு சொன்னாலும் சார் நான் அப்படி நம்புகிறேன், இதை யாரும் தலையாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இதுக்காக சம்பந்தம் இல்லையாங்கிறது மிக நிச்சயமாக
தேர்தல் முடிவை 2 பக்கமும் அதை எப்படி ஒரு உச்சநீதிமன்றம் இவ்வளவு அனுமதிக்குது, நீதித்துறை இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நீதித்துறையை சார்ந்த எனக்கு வந்திருக்கிறது. யாரும் பதில் சொல்ல போகிறதில்ல, அப்படியே இருக்கட்டும். ஒன்றே ஒன்று சார், கிட்டத்தட்ட எல்லாரும் நடிகர்கள் அப்படின்னு நம்புகிற மனநிலையில் நான் அரசியல்வாதிகள் மற்றவங்களை நான் சொல்லலை. இப்போ இதில் சிபிஐ எல்லாம் சேர்ந்துருச்சு. ஒரு சின்ன ஓல்டு ஸ்டோரி சொல்கிறேன், குயிக்காக சொல்லிடுறேன். ஒருத்தன் ரொம்ப பசி சார், எனக்கு வேலை ஏதாவது வேணும்னு சர்க்கஸ் கம்பெனியில் போய் கேட்குறான். மேனேஜர் சொல்கிறாரு, ஒரு வேலை இல்லைப்பா சார், நான் பிஏ படிச்சிருக்கேன், சம்பளம்லாம் வேணாம் சார், 2 வேளை சோறு போட்டிங்கன்னா கூட எனக்கு போதும் சார், ஏதாவது வேலை கொடுங்க சார், நான் பிஏ படித்த வேலையெல்லாம் கேட்கல சார், எதையாவது ஒரு வேலை, சின்னோண்டு உத்தியோகம் சார், 2 வேளை சாப்பாடு. அந்த மேனேஜர் சொல்கிறான் சர்க்கஸ் கம்பெனிலேப்பா, எங்ககிட்ட ஒரு பிரமாதமான ஷோ இருக்குது, அதுதான் ஸ்டார் ஷோ இங்கே, அதில் ஒரு குறிப்பிட்ட ரோல் செய்கிறவன் இல்லை, அதை நீ தைரியம் இருந்தால் செய்யலாம். என்ன சார் சொல்லுங்கள், சோத்துக்கு நான் தயாராக இருக்கேன். ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் ஷோவுடைய ஸ்டார் ஷோ, இந்த சர்க்கஸில் ஸ்டார் ஷோ, ஒரு புளியை கொண்டாந்து நிறுத்துவோம், ஃபஸ்ட்டு பெல் அடிப்போம், அந்த புளி ஆடு வாயை திறக்கும், செகண்ட் பெல் அடிப்போம், நீ உன் தலையை அது திறந்த புளி வாய்க்குள்ளே விட்டுறணும், 3வது பெல் அடிப்போம், நீ தலையை வெளியே எடுத்துடணும், இல்லைன்னா லேட் பண்ணிட்டீன்னா அது கடிக்கும். அதுக்கு தெரியும் 3வது பெல்லுங்கிறது காதில் விழுது. எனவே அந்த வேஷம் செஞ்சவன் கேரளாவுக்கு போயிட்டான், 10 நாளாக இல்லை, நீ சாப்பாடு எனக்கு பிஏலாம் கவலை கிடையாது, நீ செய்கிறியா, சோத்துக்கு வழி இல்லை, ஐயா செய்கிறையான்னா. அதே மாதிரி பில் அடித்தாங்க, புளி வந்து நின்றுச்சு, 2வது பில் அடித்தாங்க, ஆடு வாயை திறந்துச்சு, அடுத்த பில்லு இவன் தலையை உள்ளே விட்டுட்டான், வேர்த்து கொட்டுது, நடுங்குது, தலைப்படியே ஆடுது, இவனுடைய வேர்வை புளி வாயிலெல்லாம் ஓடுது, சின்ன குரல் காதில் ஒன்று கேட்டுச்சு, ஏய் ஏண்டா பயந்து சாகுற, நீ பிஏ தலையை உள்ளே விட்டுருக்க, நான் எம்ஏ, நான் புலி, இவ்வளோ தாண்டா விட்டுடான்னு சொன்னிச்சு. 2 வேஷம்தான். அதை தான் அரசியல்வாதிகள் தொடர்ந்து நம்மளை மாறி மாறி செய்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாத ஒரு ஆட்சி வருமானால் இறைவனுக்கு நன்றி. வாக்குப்பதிவை கதையோடு கலந்த கருத்துக்களாக பதிவிட்டார் தமிழ்மணி. அந்த கணக்கெல்லாம் ஏற்றுக்கல சார், யாரோ ஒரு கட்சி ஒட்டுமொத்தமாகவே ஏற்கல நீங்கள். ஆமாம், அவங்க ஐடி விங்கு போட்டிருக்கிறாங்க, அது அவ்வளோதான், அதோட அதை விட்டுருங்க. ஒரு மிக முக்கியமான கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், இதுதான் கரெக்டான சூழ்நிலை சார். ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம், நல்லாட்சி கொடுப்பாங்கன்னுட்டு, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், ஏடிஎம்கே டிஎம்கேலாம் நான் பேசலை, நான் இங்கே பரப்புரைக்கு வரலை, அதனுடைய நோக்கமும் அல்ல. நான் 1 லட்சம் ரூபாய் டேக்ஸ் கட்டுறேன், என்னுடைய உழைப்பில் நான் சம்பாதித்ததை கட்டுறேன் வருஷத்துக்கு, ஒன்றை நம்பி ஒப்படைச்சிருக்கேன், டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் உழைப்பில் நான் சம்பாதிச்சதை திருடி 1000 கொடுத்தேன், 2000 கொடுத்தேன், 5000 கொடுத்தேன், 8000 கொடுத்தேன், ஃப்ரிட்ஜு கொடுத்தேன், யார் காசுரா, ஏன் காசு, அந்த கட்சி கொடுக்கட்டும், எனக்கு ஆட்சேபணம் இல்லை. நான் கட்டிய டேக்ஸை நீங்கள் சரியாக நடத்துவீங்கன்னு நம்பி உங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் 2 பேருக்கும். நான் ரொம்ப வேதனையாக தாங்க சொல்கிறேன் இதை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முந்தி தான் இவனுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு 8000 ரூபா கொடுத்தா பொருள் வாங்கி, மற்ற நேரத்தில் அறிவியா இட்லியே உங்களுக்கு. என் காசை திருடி, ஓட்டர் காசை அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஓட்டு வாங்கிக்கிறதுங்கிறது ஒரு பிச்சை எடுக்கிற பண்பாடு, அதை செய்யாதீங்க.